ஏங்க உங்களுக்கு ஃபோன் வருது. ஏய் அதான் கைக்கும் வாய்க்கும் வேலையா இருக்கல, ஸ்பீக்கர்ல போடு. ம் சொல்றா. டேய் மச்சான், பக்கத்து வீட்டு ஆண்டி நம்பர் கட்டில நம்பர் வாங்கிட்டான், வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க பாரு. தம்பி மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? நீ மணி கேட்கிற கடை ஆத்தாப்ப வாட்சி ஏண்டா ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிறேன். சோசியர் சொன்னாரு, எங்க வீட்டுக்காருக்கு பேரை மாத்தினா எங்கேயோ போயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க? உடனே பேரை மாத்தணும்ல. இப்ப எங்க இருக்காரு? அதே எங்க போனாண்டது இல்லை, எங்கேயோ போயிட்டாரு. சரி, இவ்வளவு விவரமா பேசுற. நாய் கரண்ட மாதிரி பனியன் போட்டிருக்க. நாய் தானே கறந்துச்சு. எப்போ? காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. அதை பொறுக்கிறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க. நாய் ஜெயிச்சிருச்சாக்க? இல்லைங்க, நான் தானுங்க ஜெயிச்சேன். நாயை கொண்டு போட்டணுங்க. அட பாவியே, நாயை போய் கொண்டிருக்கான் பாரு. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டு இருக்கு. ஆமா, இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பறிக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 4 நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்கள அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சுட்டு நீ தேங்காய் பறிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டேஸ்ட் யார் காப்பாத்துறது? எங்கிட்ட வேலைக்கு வந்துடுறியா? சரி. வேற என்ன? அமாவாசை. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வார் ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, அங்க என் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில காசு பணமே சேர்ந்துச்சு. ஏங்க, எங்க அப்பா கொடுத்த வரதட்சணை சொல்றீங்களா? கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா? உங்க அப்பா என்ன கொடுத்தாரு? இல்லங்க, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்திருக்காருல, அத சொன்னேன். அது என்னமோ உண்மைதாமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில காசு பணமே வந்து சேர்ந்துச்சு. காசு பணம் வந்தாலே கஷ்டமும் கூடவே வந்துருக்கும். அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா?